கல்யாண், ஏன்டா ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைப்பா. என்னப்பா, இன்னும் 4 நாள்ல உனக்கு பிறந்த நாள். நாங்களாம் இவ்வளவு வேக வேகமா தயாராயிட்டு இருக்கோம். நீ என்ன சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணு, பிசினஸ் கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணு. பா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களாப்பா? என்ன ஏன் மேல கோவப்படுற? உன் சந்தோஷத்துக்காக தானே சொல்றோம். ராஜேஸ்வரி, இதோ வந்துட்டேங்க. என்னடா சுத்திட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியா இல்லையா? அதெல்லாம் பண்ணிட்டேன். நீங்க கிளம்பலையா? உங்க அம்மாவுக்காக தான்டா வெயிட்டிங். நம்ம வந்துட்டாங்க. கிளம்பலாமா? கிளம்பலாம், உனக்காக தான் வெயிட்டிங். கல்யாண், நீ ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? நடந்தத பத்தி யோசிச்சுட்டு இருக்காம நடக்க போறத பத்தி யோசி. உன் பர்த்டே பார்ட்டிக்கு தான் நானும் அப்பாவும் பர்ச்சேஸ்க்காக போறோம். நீ அதுக்கான வேலையை பாருடா. மா, இந்த பார்ட்டி செலிப்ரேஷன்லாம் வேண்டாமா? இந்த வருஷம் பிறந்த நாள் கொண்டாடலன்னா ஒன்றும் ஆயிட போறதில்ல. இத பாரு கல்யாண், நீ லக்ஷ்மியை மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும். சில பிரச்சனைங்க சரியாகணும்னா இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் பண்ணணும்பா. நான் அதுக்காக தான் இந்த வருஷம் கிராண்டா கொண்டாடணும்னு ஃபீல் பண்றேன். அஜய், நீ ஸ்வாதிக்கும் லக்ஷ்மிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு. அவங்க கண்டிப்பா கல்யாண் பர்த்டே பார்ட்டிக்கு வரணும். சரிமா. அஜய், வேணாண்டா, நீ யாருக்கும் ஃபோன் பண்ணாத. கல்யாண், ஏண்டா இப்படி பண்ற? மா, சில விஷயங்களை மாற்றவும் முடியாது, நம்ப வைக்கவும் முடியாதுமா. இதெல்லாம் அப்படியே விட்டுருங்கம்மா. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையாது. நீ உண்மையா ஒரு விஷயத்தை நேசிச்சேன்னா அது உன்னை விட்டு எங்கேயும் போகாது. லக்ஷ்மிய உண்மையா லவ் பண்ணிருக்கோம், நம்ம காதல் ஜெயிக்கும்னு நீ முதல்ல நம்பணும். மா, இதெல்லாம் நீங்க மட்டும்தான் சொல்றீங்க. அதுக்கான சாத்தியமே இதுல இல்ல. கல்யாண், அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. எல்லா காதலையும் பிரச்சனை இருக்கும். அப்புறம் நானும் சுவாத்தியும் போடாத சண்டையா? நல்லா புரியுற மாதிரி சொல்லு. நான் சொன்னா இவனுக்கு புரிய மாட்டேங்குது. எப்ப பாரு பேசுனதையே பேசிட்டு இருக்கான். பொம்பளை மனசுன புடவையா 5 நிமிஷத்துல மாத்திக்கிறதுக்கு? கொஞ்ச நாள் நீ பொறுத்துக்கணும். நீ ஒரு பொய் சொல்லிருக்கல்ல, அது அவளால ஏத்துக்க முடியல. கொஞ்ச நாள் போனா உன்னை விட்டு வாழ முடியாதுன்னு அவளுக்கும் தோணும். அப்ப உன்னை தேடி வருவா. நீ பண்ண வேண்டியதெல்லாம் கவலைப்பட்டுட்டு இப்படி உட்கார்ந்திருக்க கூடாது. அவ மனச மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராஜேஸ்வரி, நச்சுன்னு 4 வார்த்தை கரெக்டா சொன்ன. ஏன் வேலை மிச்சம். ஆமாங்க, நாம இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சின்ன பசங்க சண்டையில நம்மள சேர்த்து விட்டுருவாங்க. மா, இத பாரு கல்யாண், என்ன சமாதானப்படுத்தாம லக்ஷ்மிய சமாதானப்படுத்த முயற்சி பண்ணு. உன் பர்த்டே பார்ட்டி கண்டிப்பா நடக்கும். அதுல லக்ஷ்மி இருக்கணும். அஜய், நீ ஸ்வாதி கால் பண்ணி சொல்லிடு. வாங்க போலாம். வரம் பாரு. டேய் அஜய், நீ எது நான் சொல்றத கேள்றா. அவளுக்கு கால் பண்ணாத. டேய், அதெல்லாம் முடியாது. நீ அம்மா கிட்ட பேசிக்கோ, சரியா? நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் சொன்ன கேள்றா. சும்மா இதெல்லாம் என்ன மாட்டி விட்டுட்டு இருக்காது. அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. I'm just making the call. டேய், ஹலோ அஜய்.